நாம எல்லாரும் ஏன் படிக்கிறோம்? வெறும் மார்க் வாங்கவா? வாங்க, கல்வியோட உண்மையான நோக்கத்தை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வி, நாம ஏன் கத்துக்கணும்? இதிலிருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு பதில் தெரியணும்னா நாம எங்க கத்துக்கிறோம்னு பார்க்கணும். அதுதாங்க பள்ளிக்கூடம். நம்ம கல்வி பயணம் மழலையர் பள்ளியில ஆரம்பிச்சு கல்லூரி வரைக்கும் பல கட்டங்களா பிரியுது. பொதுவான பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லாம தொழிற்கல்வி, கலைன்னு பல சிறப்பு பள்ளிகளும் இருக்கு. சரி, எங்க கத்துக்கிறோம்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா எதுக்கு? அதோட நோக்கம் தனிநபர்லிருந்து தான் தொடங்குது. கல்வி நம்ம அறிவையும் திறமையும் வளர்க்குது, பகுத்தறிவையும் ஒழுக்கத்தையும் கத்துக் கொடுக்குது. இந்த வளர்ச்சி தான் ஒரு நல்ல வேலைக்கு நம்மள தயார் பண்ணுது. இதுதான் வாழ்வாதாரத்துக்கான பாதை. சுருக்கமா சொன்னா, கல்வி ஒரு தனி மனுஷன ஒரு வலிமையான நபரா உருவாக்குது. ஆனா விஷயம் இதோட முடியல. இந்த வளர்ச்சி தனி நபரை தாண்டி சமுதாயம் வரைக்கும் போகுது. படிச்ச ஒருத்தரால சமூகத்துக்கு நல்ல பங்களிப்பு கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பாப்போம். நம்ம கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் கல்வி மூலமா தான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறோம். இது நம்மள சமூகத்துல ஒரு நல்ல அங்கத்தினரா இருக்கிறதுக்கு முழுசா தயார் பண்ணுது. அப்போ ஒரு தனிநபர் வளரும்போது அவர் சார்ந்த சமூகமும் சேர்ந்து வளருது. முக்கியமா படிப்பு, ஸ்கூல், காலேஜோட முடியறதில்ல. அது வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டிய ஒண்ணு. சரி, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க கத்துக்கிற பயணத்துல அடுத்ததா என்ன செய்ய போறீங்க?